நான் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவன், உங்களுடைய மாவட்டத்தை சேர்ந்தவன். 4 ஆண்டு 2 மாத காலம் நான் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். அந்த காலகட்டத்தில் போதைப் பொருள் நடமாட்டத்தை முற்றிலும் ஒடுக்கப்பட்டது. அதே போல நான் முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான சோதனை, வறட்சி, 2017 கடு வறட்சி, குடிப்பதற்கு கூட மக்களுக்கு தண்ணீர் கிடைக்காத ஒரு சூழ்நிலை. அதை சரி செஞ்சோம். பிறகு புயல் டெல்டா மாவட்டத்தை புரட்டி போட்டது, அதை சரி செஞ்சோம். பிறகு கொரோனா, 1 வருஷம் யாரும் வர முடியல, வர முடிஞ்சுதா? இன்றைக்கு கண்ணுக்கு தெரியாத காற்றில் விஷக்கருவிகள், கொரோனா என்ற விஷக்கருவி பரவி அது யாராவது பாதிக்கப்பட்டா உடனடியா உயிருக்கு ஆபத்து ஏற்படுகின்ற சூழ்நிலை. அந்த காலகட்டத்தில் கூட அதிமுக அரசு சிறப்பாக செயல்பட்டு, திறமையா செயல்பட்டு, விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த காலகட்டத்தில் தொழிலாளிகள், ஏழைகள் பாதிக்க கூடாது என்பதற்காக 1 வருடம் ரேஷன் கடையில் விலையெல்லாம் அரிசி கொடுத்தோம், விலையெல்லாம் எண்ணெய் கொடுத்தோம், விலையெல்லாம் பருப்பு கொடுத்தோம், குடும்ப அட்டைக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்தோம். கொடுத்தோம்ல? அதே காலகட்டம் தை பொங்கல் வந்தது. இன்றைக்கு ஏழைகள் பாதிக்க கூடாது, தமிழ்நாட்டுடைய முக்கிய பண்டிகை கிராமத்திலிருந்து நகர வரை இன்றைக்கு எல்லோரும் தை பொங்கலை சிறப்பாக கொண்டாடுவோம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லுவாங்க பெரியவங்க. அதன்படி நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தை பொங்கல் சிறப்பாக கொண்டாடும் என்பதற்காக எல்லா குடும்பத்துக்கு 2500 ரூபாய் பணம் கொடுத்தோம். எந்த காலகட்டம் 1 ரூபா அரசாங்கத்துக்கு வருமானம் இல்லை, 1 ரூபா வருமானம் இல்லை. தொழிற்சாலை மூடிட்டாங்க, கடை மூடப்பட்டது, பெட்ரோல் பங்க் எல்லாம் திறக்கல, அதில் வர்ற வருவாய் இல்லை, ரோட் டாக்ஸ் இல்லை, பத்திரப்பதிவு இல்லை, டாஸ்மாக் இல்லை, கலால் வரி இல்லை. இப்படி 1 ரூபா வரி வருமானம் இல்லாத போது சிறப்பான ஆட்சி கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திமுக ஆட்சி வந்த பிறகு என்ன வறட்சி வந்ததா, புயல் வெள்ளம் வந்ததா, கொரோனா வந்ததா? ஒன்றும் வரல. எதுவுமே வராம கடன் 5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டாங்க. எதுவுமே வராது 5 லட்சம் கடன் வாங்குவதற்கு என்ன காரணம்? நாங்கள் வருமானம் இல்லாத போது என்ன இந்த நாட்டு மக்களுக்கு தேவையோ அத்தனை செஞ்சோம். அரசு ஊழியர்கள் 1 ரூபா சம்பளம் பிடிக்கல. பக்கத்து மாநிலம், நம்மை சுற்றி இருக்கின்ற மாநிலம், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, எல்லா மாநிலத்திலும் 30% அரசு ஊழியர்களுக்கு பிடித்த செஞ்சாங்க. அதிமுக அரசு பிடித்த செய்யல. அரசு ஊழியர்கள் அரசாங்கம் போடுகின்ற சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பிலே இருக்கின்றவர்கள் அரசு ஊழியர்கள். அப்படிப்பட்டவர்கள் திறமையா செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே 1 ரூபா பிடிக்காம சம்பளம் முழுவதும் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு தினம் இப்படி இருக்கும்போது 5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டீங்க. 5 லட்சம் கோடி. இதை யாரையா கட்டுறது? யாரு கட்டுறது? நீங்க தான் கட்டணும். நான் உட்பட அத்தனை பேரும் நாம தான் கட்டணும். இவர் பாட்டு கடன் வாங்கிட்டு போயிட்டாரு, கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டாரு. ஏன்னா இந்த தேர்தலோட திமுக வரப்போறது இல்ல, முடிவு பண்ணிட்டாங்க. கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எரியிற வீட்டில் பிடுங்கிறது மிச்சம். அது மாதிரி ஸ்டாலினுடைய அரசாங்கம், திரு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் இனி ஆட்சிக்கு வர போறதில்லை. அதனால எந்தெந்த வகையில் கொள்ளையடிக்கணுமோ அந்தந்த வழியில் கொள்ளையடிக்க 5 லட்சம் கோடி கடனை வாங்கி அனைவரையும் கடன்காரன் ஆக்கிட்டார். திமுக ஓட்டு போட்டு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரே சாதனை நம்ம எல்லாம் கடன்காரன் ஆக்குறது. வேற என்ன செஞ்சாங்க? சரி, சேலம் மாவட்டத்தில் ஒரு திட்டமா கொண்டாந்தாங்களா? நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் இருந்த காலத்தில் எத்தனை பாலம் நிறைய கட்டி கொடுத்தோம். முத்தம்பட்டி ரயில்வே மேம்பாலம் நான் சாங்ஷன் பண்ணி இப்போ ஆகிட்டு இருக்குது. கிராமத்திலிருந்து நகர வரை சிறப்பான சாலை கொடுத்தோமா இல்லையா? சேலம் வாழப்பாடி பேருந்து நிலைய பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்ட காட்சிகளை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட்.
இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.